வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 9 சயின்ஸ் யூனிட் 9 இருக்கக்கூடிய ப்ராப்ளம் 2 வந்து பார்க்கலாம். At an orbital height of 500 km, find the orbital period of the satellite. அதாவது ஒரு சேட்டலைட் அப்படிங்கிறது எர்த்லேருந்து எவ்வளோ ஆர்பிட்டல் ஹைட்டில் வந்து இருக்குன்னா 500 அந்த ஹைட்டில் அப்படிங்கிறது இருக்குது. 500 கிலோமீட்டர் ஹைட்டில் வந்து இருக்குது. நம்ம இந்த சேட்டலைட்டோடைய ஆர்பிட்டல் வெலாசிட்டி அதாவது ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ ஆர்பிட்டல் பீரியடை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். டைம் பீரியட் t is equal to 2πr/v அப்படின்ட்டு. இப்போது இதில் நம்ம விக்கு ஆர்பிட்டல் வெலாசிட்டின்னு பார்த்துருந்தோம். அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் v is equal to square root of r plus h/gm அப்படின்ட்டு. அதை வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஆருக்குமே நம்ம r plus h அப்படின்னு போடுறோம். ஏன் அப்படின்னா இந்த r அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது எர்த்தோட சென்டரில் இருந்து எர்த்தோட சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரேடியஸான ஆரையும் அண்ட் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து அண்ட் அந்த சேட்டலைட் வந்து எவ்வளோ ஹைட்டில் வந்து இருக்கோ அது வந்து ஹைட்டு ஹெச். ஸோ இந்த ஆரையும் இந்த ஆல்டிடியூட் ஹெச்சையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து இந்த ஆர் அப்படிங்கிறது. ஸோ அதனால் ஆருக்கு பதிலாக நம்ம r plus h அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் வியோட ஃபார்முலா என்னவோ அதை வந்து இதில் போட்டுறோம். இதை போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் gm/r plus h மேலே கொண்டு போகும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது ரெசிப்ரோக்கல் ஆகிடுது. இது ரெசிப்ரோக்கல் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்கொயர் ரூட்டுன்னு இருக்கு இல்லையா, அது அப்படிங்கிறது என்னென்னா நம்ம மாற்றி 1/2 அப்படின்னு போடலாம். இந்த 1/2 ஸ்கொயர் ரூட்டுன்னு போடலாம், அது ஸ்கொயர் ரூட்டை 1/2 அப்படின்னு போடலாம். இப்படி 1/2ன்னு போட்டதுக்கப்புறமா இந்த 1/2 அப்படிங்கிறது இந்த r plus hக்கும் வரும், gmக்கும் வரும். அதனால் அந்த ஹோல் பவர் 1/2ன்னு போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி r plus h பவர் 1/2னும் gm பவர் 1/2ன்னு போட்டிருக்கோம். அதாவது நம்ம ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலா வந்து பார்த்துருப்போம். a/b the whole power 1/2 is equal to a power 1/2 by b power 1/2. அந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். இது எழுதினதுக்கப்புறமா இந்த r plus hக்கு பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். அண்ட் இந்த r plus hக்கு பவரில் 1/2 இருக்கிறதா அர்த்தம். ஸோ சேம் பேஸாக இருந்தால் we have to add the powers. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பவர்ஸ் ஆனால் 1 plus 1/2 ஆட் பண்ணும்போது 3/2 அப்படின்னு வரும். அதனால் நம்ம இங்கே இதை எழுதிக்கிறோம் 2π into r plus h the whole power 3/2 by gm the whole power 1/2 அப்படின்ட்டு. இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த r plus hலேயும் 3 into 1/2 அப்படின்னு போடலாம் இல்லையா. 3 into 1/2ங்கிறது 3/2 தான். அப்போ அங்கேயும் வந்து 1/2 இருக்குது, இந்த gmக்கும் வந்து 1/2 இருக்குது. ஸோ அந்த 1/2 அப்படிங்கிறது அந்த r plus h by gm the whole power 1/2 அப்படின்னு வரும். இந்த ஸ்டெப் மாதிரி அப்படி வந்திருக்கும் போது நம்ம அந்த 1/2 அடுத்து ஸ்கொயர் ரூட்டுன்னு போடலாம் இல்லையா. அதனால் அது அடுத்த ஸ்டெப்பில் ஸ்கொயர் ரூட்டுன்னு போட்டுக்கிறோம். ஆனால் இந்த 3 அப்படின்னு இங்கே இருக்கு இல்லையா, அது வந்து இந்த r plus hக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால நம்ம 2π into ஸ்கொயர் ரூட் ஆஃப் r plus h the whole cube by gmனு போட்டிருக்கோம். ஸோ இந்த டைம் பீரியட் tக்கு ஃபார்முலா வந்து 2π into ஸ்கொயர் ரூட் ஆஃப் r plus h the whole cube by gm. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபார்முலா எழுதுனதுலேருந்து அந்த ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டோட இதுக்கு என்ன அர்த்தம் அண்ட் அதோட வேல்யூ என்னன்னு எழுத போகிறோம். இந்த கேபிட்டல் R அப்படிங்கிறது எர்த்தோட ரேடியஸ். எர்த்தோட ரேடியஸ் அப்படின்னா எர்த்தோட சென்டர்லேருந்து எர்த்தோட சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து எர்த்தோட ரேடியஸ். தட் இஸ் 6371 கிலோமீட்டர். ஹெச் அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த சேட்டலைட் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ். அதாவது எர்த் சர்ஃபேஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இந்த சேட்டலைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கோ அதுதான் வந்து ஹெச் அப்படிங்கிறது. அண்ட் ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ வந்து 6.673 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. அண்ட் m அப்படிங்கிறது எர்த்தோடைய மாஸ் விச் இஸ் 5.972 × 10⁻24 kg. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால நீங்கள் இந்த ப்ராப்ளமெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதி ப்ராப்ளமோட ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த வேல்யூஸை வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம கிவன் என்னன்னு பார்த்தோன்னா, கிவனில் வந்து ஆர்பிட்டல் ஹைட் அதாவது ஆல்டிடியூட் வந்து 500 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் r plus h என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ r plus h அப்படிங்கிறப்போ r வந்து 6371
ப்ளஸ் ஹெச் வந்து 500. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது you will get 6871 கிலோமீட்டர். இப்போ நம்ம இந்த கிலோமீட்டராக இருக்கிறத மீட்டருக்கு மாற்றுறோம். ஸோ கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றும் போது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படிங்கிறப்போ 1000ன்னு போடலாம், இல்லை 10⁻³ அப்படின்னு போடலாம். இப்போ நம்ம 10⁻³ போட்டுட்டு கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றியாச்சுன்னு காட்டியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாமே வந்து 6.6 5.9 அப்படின்னு பாயிண்டில் வந்து இருக்கிறதுனால இதையும் நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். 6.871 அப்படின்ட்டு அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா we have to multiply by 1000 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் ஒவ்வொரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் இங்கே இருக்கிறது இங்கே வரும்போது ஒரு 10ஆல் மல்டிப்ளை ஆகும், இங்கே வரும்போது ஒரு 10ஆல் மல்டிப்ளை ஆகும், அண்ட் இங்கே வரும்போது ஒரு 10ஆல் மல்டிப்ளை ஆகும். அப்போ 10 × 10 × 10 1000. அப்போ 10⁻³ × 10⁻³ என்ன வரும்னா 10⁻6 அப்படின்னு வரும். ஸோ 6.871 × 10⁻6 மீட்டர். ஸோ எப்போவுமே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகிட்டே வரும்போது டெசிமல் பாயிண்ட் ஒவ்வொரு டிஜிட்டாக மூவ் பண்ணும் போது 10னா மல்டிப்ளை ஆகிக்கிட்டே வரும். ஸோ அந்த 10 அப்படிங்கிறது பேஸ். அப்போ அதோடைய பவர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி அதை என்னமோ நம்ம வந்து பவரில் போட்டுக்கணும். ஓகே, இப்போ நமக்கு r + hோட வேல்யூ வந்து தெரியும். இப்போ அதை வந்து நம்ம க்யூப் எடுத்தோன்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். r + h the whole cube அப்படின்னா 6.871 × 10⁻6 the whole cube. இதோட வேல்யூ வந்து 3 to 4.384 314 311 × 10⁻18 வருது. ஏன்னா 6 × 3 அப்படிங்கிறது 10⁻18 வரும். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 3.2 அப்படின்னு பாயிண்ட்டை வந்து இங்கே வர மாதிரி 3க்கு அடுத்து கொண்டு வரும்போது அப்போது 2 டிஜிட் வந்து பாயிண்ட்டை லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா 10⁻² அப்படிங் 10⁻2ஆல் மல்டிப்ளை ஆகும். அதாவது 100ஆல் மல்டிப்ளை ஆகும்போது இங்கே வந்து ஆக்சுவலாக 10⁻20 அப்படின்னு வந்துடும் பவர். ஓகேவா? இதுதான் r + h the whole cubeோட வேல்யூ. இது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஜிஎம்மோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜிக்கு ஆல்ரெடி வேல்யூ வந்து 6.673 × 10⁻11 தெரியும். எம்முக்கு 5.97 × 10⁻24 தெரியும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 39.851 156 × 10⁻13 வேல்யூ வரும். சரியா? இப்போது 10⁻11 × 10⁻24 வந்து 10⁻13 வரும். ஏன்னா சேம் பேஸ் அப்படிங்கிறப்ப பவர்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். -11 + 24 வந்து 10⁻13 வரும். அடுத்து இங்கேயுமே வந்து 3க்கு அடுத்து பாயிண்ட் வர மாதிரி அந்த பாயிண்ட் வந்து இந்த ஒரு டிஜிட் மூவ் பண்ணும்போது 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் பேஸ் பவர்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ இங்கே 10 இருக்கும், பவருக்கு 1 வந்து இருக்கும். இப்போ 13 + 1 14 ஆகிடும். ஸோ இப்படி நமக்கு வேல்யூ வந்து கிடைக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறமா 3 டிஜிட் இருக்கிற மாதிரி வந்து வேல்யூவை வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு r + h the whole cubeனா என்னென்னு தெரியுது, ஜிஎம்னா என்னென்னு தெரியுது. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் வந்து பண்ண போகிறோம். r + h 3 the whole cubeயும் அண்டு ஜிஎம்யூ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.244 × 10⁻20 by 3.985 × 10⁻14 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 0.8140 × 10⁻6 கிடைக்கும். இப்போ இதுலேயும் நம்ம 8க்கு அப்புறம் பாயிண்ட் வர மாதிரி இந்த டிஜிட்டை ரைட் சைடு மூவ் பண்ணுறோம். ரைட் சைடு மூவ் பண்ணோன்னா டிவைட் பை 10 அப்படின்னு வரும். நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணாதான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரைட் சைட் மூவ் பண்ணோம் அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ 8.140 by 10 அப்படிங்கிறப்போ இந்த 10 வந்து கீழே இருக்கிறது மேலே போச்சு அப்படின்னா 10⁻−1ன்னு வரும். ஆல்ரெடி மேலே 10⁻6 வந்து இருக்குது. அப்போது சேம் பேஸ் we have to add the powers. இப்போ 6 - 1 என்ன வரும்? 5 வரும். அதனால தான் அங்கே 10⁻5ன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம r + h the whole cube by gm வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ 8.140 × 10⁻5 the whole square root எடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூவுக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதாவது √a × b = √a × √b வரும். அது மாதிரி நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி √8.140 × √10⁻5 எழுதுகிறோம். இப்போ √8.140க்கு லாக் வேல்யூ பார்த்தோன்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.853 அப்படின்னு வரும். அடுத்தது √10⁻5க்கு வந்து என்ன வரும்னா இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறத நம்ம 1/2ன்னு எழுதிக்கிறோம். ஸோ 5 × 1/2 வந்து 5/2ன்னு வரும். அந்த 5/2 டிவைட் பண்ணிங்கன்னா we will get 2.5. அந்த 2.5 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 10⁻2னும் 10⁻5ன்னு வரும். அடுத்து 0.5 இஸ் நத்திங் பட் 1/2 இல்லையா? அடுத்து அந்த 1/2 நெக்ஸ்ட் அடுத்ததாக √10ன்னு போடுறோம். எப்படி இங்கே ஸ்கொயர் ரூட்டை வந்து 1/2ன்னு மாற்றணுமோ அதே மாதிரி இங்கே 1/2 நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டுன்னு போடுறோம்.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10ஓட வேல்யூ வந்து ஆல்ரெடி என்னன்னு தெரியும்னா 3.162 அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை வந்து 10 ஸ்கொயர் அதாவது 100ஓட மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பவர் 5 அப்படிங்கிறது 316.2 அப்படின்னு வரும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.140 into 10 power 5 is equal to இதுக்கு நமக்கு என்ன கிடச்சிச்சின்னா 2.853 into 10 power 5க்கு என்ன கிடச்சிச்சின்னா 316.2. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் 902.1186 அப்படின்னு வரும். அடுத்ததாக இது என்ன பண்ணுறோன்னா 2πயோட மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள் அந்த வேல்யூ வந்து 2πயோட மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். பை அப்படிங்கிறது 3.14. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5665.305 செகண்ட்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ செகண்ட்ஸில் இருக்கிறத மினிட்ஸ்க்கு மாற்றோன்னா we will get 94.42 minutes வரும் வேல்யூ.